ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 19 ஓவி 35. முதுமையிலே பலம் பலவீனமானது. மூதாட்டி ஒரு அஸ்தமித்த பரப்பு. சாயியிடமிருந்து குரு மந்திரத்தை விரும்புகின்றாள். அன்ன ஆகாரமின்றி இருக்க ஆரம்பித்தாள். விளக்கம்: சுய ஒற்றுமையின் அறிவியல் இல்லாமல், ஆன்மாவின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ளாமல் உயிரினங்கள் துன்பம், பற்று போன்றவற்றினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியாது. இது நடந்தால் விழிப்புணர்வு உண்மையுடன் வருகின்றது. பாபா இரவும் பகலும் உயர்ந்த அறிவை பிரசங்கித்ததால் அவர் பொதுவாக பக்தி பாதையை பின்பற்றுவர்களிடம் மட்டுமே பேசினார். பாபாவினுடைய பக்தியை சீதா பழத்திற்கும், அறிவை முழுமையாக பழுத்த ராம பழத்திற்கும் ஒப்பிடுகின்றார். ராம பழம் மரத்திலே பழுத்தால் அது மிகவும் இனிமையாக இருக்கும். ஆனால் ராம பழம் தரையிலே விழுந்தால் அது கசப்பானதாக இருக்கும். அதே போல அறிவை 8 சக்திகளும் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் ராம பழத்தை போல விழும் பயம் இருக்கும். எனவே கருணையுள்ள சாயி தனது பக்தர்களுக்கு பக்தியையும் நாமஸ்மரணத்தையும் விளக்குகின்றார். தியானம் அறிவை விட உயர்ந்தது. இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார். சாயியும் தியானத்தை அறிவுறுத்துகின்றார். தேஷ்முக் என்ற மூதாட்டி சாயியிடமிருந்து குரு மந்திரத்தை பெறுவதற்காக சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியதாக கூறப்படுகின்றது. பின்னர் அந்த மூதாட்டியினுடைய பொறுமையை கண்ட பாபா அவளை ஆசீர்வதித்தார். பாபா அவளை அன்புடன் அழைத்து, அம்மா, ஏன் உண்ணாவிரதம் இருக்கின்றீர்கள்? ஏன் மரணத்தை நினைவில் கொள்கின்றீர்கள் என்று கேட்டார். பாபா மூதாட்டியை அம்மா என்றும், ஆண்களை காக்கா, பாபு, பாயி என்றும் அன்பாக அழைப்பார். பாபாவினுடைய இதயம் அன்பால் நிறைந்திருந்தது. அவருடைய வார்த்தைகள் இனிமையாக இருந்தன. பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு இரக்கமுள்ள தீனதயாள சாயி தேஷ்முக்கினுடைய பாயியை தனது முன் உட்கார வைத்து தனது குருத்துவத்தினுடைய ரகசிய திரைவுகோலை அவளுக்கு கொடுத்தார். பாபா அவளிடம், அம்மா, நீ ஏன் உனக்காக பிரச்சனையை உருவாக்குகின்றாய்? நான் ஒரு பிச்சைக்காரன். சிறு துண்டுகளை பிச்சை எடுக்கின்றேன். நீங்களும் நானும் ஒன்று. என் குரு ஒரு சிறந்த பக்தர். நான் அவருக்கு சேவை செய்வதிலே சோர்வாக இருந்த போதும் அவர் எனக்கு செவி சாய்க்கவில்லை. அவர் முதலிலே என்னிடம் 2 பைசா மட்டுமே கேட்டார். நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பக்தி மற்றும் பொறுமை, இவை அந்த 2 பைசாக்கள். பொறுமை மற்றும் பக்தி உண்மையான சகோதரிகள். நான் பல வருடங்களாக குருவுக்கு சேவை செய்தேன். என் குரு என் காதுகளிலே எதுவும் ஓதவில்லை என்றால் நான் எப்படி உன்னுடைய காதிலே ஓதுவேன்? குறிப்பு: விசுவாசமும் பொறுமையும் 2 விஷயங்கள். பொறுமை மற்றும் ஸ்ரத்தை அல்லது உண்மையான சகோதரிகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज।